இங்கு மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் தொடர்பான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதேபோல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர் பிரச்சனை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது 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 என்பதை நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பேசினார் வானதி சீனிவாசன் அவர்கள். அதற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாராட்டுக்கு நன்றி. இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். என்னாச்சு, எவ்வளவு குரலை கொடுத்துட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் அந்த நிதி வரும்னு ஒரு அமைச்சரே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்றிய அமைச்சரே இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். அதற்காக வெளியில வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதா? எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அதை நீங்கள் உரிமையோடு அதற்கு குரல் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய நிதியமைச்சர் என்னாச்சு? மத பயங்கரவாத செயல்கள் தமிழகத்தில் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்று பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மதவாதம் தமிழகத்தில் ஒருபோதும் நுழையாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் அளித்தார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். மதவாதம் தமிழகத்தில் ஒருபோதும் நுழையாது அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா முதலமைச்சர் வசம் இருக்கக்கூடிய காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் தான் இன்றைக்கு பேரவையில நடந்துகிட்டு இருக்கு. பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சட்டப்பேரவையில பேசும்போது காவல்துறை கொள்கை விளக்க குறிப்புல 100க்கும் மேற்பட்ட சுமார் 100 இளைஞர்கள் பயங்கரவாத செயலில் ஈடுபட முயன்றதாகவும் அவர்களை நல்வழிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா தமிழகத்துல இந்த பயங்கரவாத செயல் இருக்கிறதா, அதை தடுப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதே மாதிரி பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட மத பயங்கரவாதம் தமிழகத்துல நுழைந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு எல்லாம் வானதி சீனிவாசன் பேசியிருந்தாங்க. இதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்து பேசினாரு. குறிப்பா மதவாதம் தமிழகத்தில் ஒருபோதும் நுழையாது, நாங்கள் நுழைய விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தகவலை குறிப்பிட்டிருந்தாரு. அதே மாதிரி மதவாதம் சம்பந்தமான எங்கேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படி குறிப்பிட்டு சொன்னால் அதை தடுப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது. காஷ்மீர் போன்று தமிழகத்தில் எந்த ஒரு சம்பவமும் நடைபெறாது அப்படிங்கிற ஒரு செயலையும் ஒரு செய்தியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில சுட்டிக்காட்டி பேசியிருந்தாரு. அதே மாதிரி வானதி சீனிவாசன் இன்னொரு தகவலை பதிவு பண்ணாரு. குறிப்பா கோவை, திருப்பூர் போன்ற இடங்கள்ல பங்களாதேஷை சேர்ந்த நபர்கள் இருப்பதாகவும் தேச விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் தகவல் வருகிறது. இதனை தடுக்க வேண்டும் அப்படின்னு வானதி சீனிவாசன் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி எந்த ஒரு தகவலும் நமக்கு குறிப்பா தகவல் இருந்தால் அதை சொல்லுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசினதை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா கோவையில ஒரு சம்பவம் நடைபெற்றது உண்மைதான், அதற்கு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ண முதலமைச்சர் பாஜக ஆட்சியில பல மாநிலத்தில் என்ன நடக்கிறது, பிரதமர் சென்று கூட அங்க பார்த்ததில்லை அப்படிங்கிற உண்மை கூட வானதி சீனிவாசனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நிதி விவகாரம் சம்பந்தமாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில சில தகவலை முன்வச்சாங்க. குறிப்பா
கல்விக்கான நிதியை மத்திய அரசு தருவதற்கு மறுக்கிறது. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதியை கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. நிதி கேட்டு தமிழ்நாடு அரசு பல கட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். சட்டமன்றத்திலையும் கூட நிதி விவகாரம் சம்பந்தமா தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனுக்கு தெரியும். எனவே வானதி சீனிவாசன் அவர்களுடைய தலைமையிடம் சொல்லி தமிழகத்துக்கு தேவையான நிதியை வாங்கி தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியாக முதலமைச்சர் மற்றும் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இடையேயும் ஒரு விவாதம் அப்படிங்கிறது பேரவையில் நடந்துகிட்டு இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.